அனைத்து மத்திய அரசு திட்டங்களும் விரைவில் தமிழகத்திற்கு வந்துவிடக் கூடாது என பொறுக்கித்தனமான அரசியலை திமுக செய்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். 2017 எம்ஜிஆருக்கும் 2024 கலைஞருக்கும் 100 ரூபாய் நாணயத்தை மத்திய அரசு வெளியிட்டதாகும். அது கூட்டணிக்காக இல்லை என்பது இங்கு உள்ள கிணற்று தவளைகளுக்கு புரிந்து கொள்வதற்கு சற்று நேரமாகும் என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்கட்சியாக இருந்தாலும் உங்கள் தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி அது செய்யும். 2017 புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு செய்தோம். 2024 கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு செய்திருக்கின்றோம். கூட்டணியில் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய கிணத்து தவளைகள் புரிந்து கொள்வதற்கு சிறிது நேரமாகும். இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்த தனிப்பட்ட முடிவு மதுரைக்கு எய்ம்ஸ் கொடுக்கணும். காரணம், மதுரை மாநகரத்தினுடைய வளர்ச்சி மிக முக்கியம் என்பதை நம்பினார். மறுபடியும் இளம் இடத்த மதுரை பிடிக்கணும். அதனால இந்த எய்ம்ஸ் சாதாரணமா ஒரு 300 கோடி 250 கோடி எய்ம்ஸ் இல்லை. எல்லா ஊர்லயும் 250 கோடிக்கு அந்த மாநிலத்தில் எய்ம்ஸ் கட்டினாங்க. இது மட்டும்தான் 1900 கோடி ரூபாய்க்கு. டெல்லியில் எப்படி எய்ம்ஸ் இருக்கோ இங்க அதே போல எய்ம்ஸ் வர வேண்டும் என்று நினைத்தார். முழு தென்னிந்தியாவுக்கு மதுரை எய்ம்ஸ் மையமாக இருக்க வேண்டும். டெல்லியை போல வட இந்தியாவுக்கு டெல்லி இருக்க வேண்டும். இந்தியா முழுவதும் வெஸ்ட் பெங்கால்ல வேகமா போகுது. மம்தா பானர்ஜியினுடைய மாநிலத்தில் மத்திய அரசுடைய திட்டம் வேகமா போகுது. எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் மத்திய அரசுடைய திட்டம் வேகமா போகுது. தமிழ்நாட்டிலே மட்டும் நீங்கள் ஏன் தாமதப்படுத்த வேண்டும்? காரணம், இதிலும் இந்த பொறுக்கித்தனமான அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். காட்டக்கூடாது, மெதுவா வரணும் மதுரை மக்கள். அதனால் உயிரை கொடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். 2026 மேல எய்ம்ஸ் நம்ம கொண்டு வந்து தீரணுங்க. வேற வழி இல்லை.